Hello everyone, I'm Navin. Welcome to another video. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நம்ம எஸ்கேயோட பர்த்டே ஸ்பெஷலா வந்துட்டு அவரோட எஸ்கே 23ன்னு நினைக்கிறேன். நம்ம எஸ்கேயும் ஏஆர் முருகதாஸ் அவரும் வந்துட்டு அவங்க காம்போல வந்துட்டு மதராசி டைட்டில் கேம்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் வந்துட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ வந்துட்டு மறக்காம தான் நான் வந்துட்டு சைட்ல வந்துட்டு நான் அட்டாச் பண்றேன். ஒரு செயின் அப்புறம் நடுவில் வந்துட்டு ஒரு ஆள் நிக்கிற மாதிரி அந்த போஸ்டர் பார்த்தோன்னா லிட்டில் எனக்கு எந்த மாதிரி தோணுச்சு. அது வந்துட்டு எஸ்கே இல்லை, ராகவா மாஸ்டர் அவரோட போஸ்டர் மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம லாரன்ஸ் மாஸ்டரோட அவரோட பேக் ஷேடோ மாதிரி தான் இருந்துச்சு. லிட்டரலி எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அப்புறம் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நினைச்சு எஸ்கே கோம்போ ஏஆர் முருகதாஸ் அது பார்த்துருப்பான்னு தெரிஞ்சிச்சு. ஓகே இது எஸ்கே போல அப்படின்ட்டு. ஸோ அது ரெட் அண்ட் பிளாக் அந்த ஷேடோல பார்க்கும்போது தெரிஞ்சு இது ஒரு கண்டிப்பா ஒரு பக்க ஆக்ஷன் த்ரில்லர் தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் டைட்டில் நான் கொஞ்சம் யோசிச்சு வச்சிருந்தேன். இதா இருக்குமா, அதான் இருக்கும், இங்கிலீஷ் டைட்டில் வருமா இல்லை தமிழ் டைட்டில் வருமா? மேபி மோஸ்ட்லி தமிழ் டைட்டில் தான் வரும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு வெப்பன் டைட்டில் தான் வரும்னு நினைச்சேன். லைக் வந்துட்டு கத்தி, துப்பாக்கி, அப்புறம் சர்க்கார் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. சரி இதுல என்ன வரப்போகுது யோசிச்சுட்டு இருந்தேன். டக்குன்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தா மதராசி. ஸோ அது மதராசி நல்லா இருக்குங்க. ஸோ மெட்ராஸ்காரன் அந்த மாதிரி. ஸோ வாங்க பார்த்துருவோம் லைக் டைட்டில் கேம்ஸ் என்ன வந்துட்டு டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். 45 செகண்ட்ஸ்க்கு தாங்க, சரிங்களா? ஓகே, வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. என்ன அது பயங்கரமா இருக்கு. ஒரு டைலாக் கூட இல்ல, கிம்ஸே ஒரு மாதிரி ரத்த கலரையா இருக்கு. ரத்த கலரையா இல்ல, அந்த கலரே அப்படிதான் இருக்கு, வெடிக்குது, எக்ஸ்ப்ளோர் இருக்கு. லைக் வந்துட்டு இது யூஸ்வலா ஒரு எஸ்கே படமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு இப்ப அமரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அமரன்ல வந்துட்டு லவ் இருந்துச்சு, பட் வந்துட்டு மனசு அழுவ வச்சுட்டாரு, சரிங்களா? அந்த அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ரைட்டா? அது ஆப்வியஸ்லி வந்துட்டு அது ஒரு பயோகிராஃபி, ரைட்டா? எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி பண்ணாரு. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அவர் ஆக்ஷன் ஜானருக்கு வந்துட்டாரு, ரைட்டா? பட் நம்ம இந்த டான் அந்த படம் பார்க்கும்போது அப்புறம் வந்துட்டு பிரின்ஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா பிரின்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்காது, பட் எனக்கு பர்சனலா பிடிக்குங்க. அந்த ஃபன்னான எஸ்கே பார்க்கும் நல்லா இருந்துச்சு. டக்குன்னு இங்க ஆக்ஷன் ஜானர் லைக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஆக்ஷன் ஃபுல்லா இருக்க போகுது. ஏன்னா டீஸ் பண்ணது தெரியுது. மேபி அங்கங்க கொஞ்சம் காமெடி வைக்கலாம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அவரோட கேரக்டரை பேஸ் பண்ணி. பட் முழுக்க படம் வந்துட்டு இந்த மாதிரி ஆக்ஷன் இந்த மாதிரி தான் போகுது. இந்த மாதிரி எஸ்கே சூட் ஆவார் கண்டிப்பா. பட் நம்மளுக்கு புரியுமா, அதுதான் கேள்வி. எனக்கு வந்துட்டு எஸ்கே ஒரு டான் கேட், ஒரு ஜாலியான வைபான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி வைப்ல பார்க்க எனக்கு பர்சனலா பிடிக்கும். லவ்வர் பாயா இருக்கட்டும், ரேமோலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காமெடி இருக்கும், லவ் இருக்கும், எமோஷனல் இருக்கும். இந்த மாதிரி எஸ்கே பார்த்து எனக்கு பிடிக்கும். அதுதான் நல்லா இருக்கும் அவருக்கு, ஒரு சாக்லேட் பாய் அந்த மாதிரி. ஆக்ஷன் வரும்போது எப்படி அவர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போது, மியூசிக்கு, பிஜிஎம், அதை பத்தி கவலையே பட வேண்டாம் சொல்றேன். தியேட்டர் தெரிக்கும். எஸ்கே அனிருத் அவர் காம்போ எல்லாருக்கும் தெரியும். பிஜிஎம் சும்மா எல்லா ஹீரோ கொண்டு அனிருத் பிஜிஎம் வந்துட்டு வேற லெவலில் எடுத்து கொடுக்கும், சரிங்களா? ஸோ கண்டிப்பா மியூசிக் பத்தி நம்ம கவலையே பட வேணாம், சூப்பர் டூப்பரா தான் வரப்போகுது. ஸோ ஐயா, ஸோ நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ யாரும் பார்க்கவே கீழே நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ உங்க தாட்ஸ் எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது சொல்லி எவ்வளோ முடிச்சுக்கிறேன். சீன் எக்ஸ்பிளைன் அண்ட் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை.